கீரை அவேர்னஸ் வீடியோ சீரீஸில் இன்றைக்கி நம்ம சிறுகீரையோட ஹெல்த் பெனிஃபிட்ஸை பற்றி பார்க்க போகிறோம். இதில் மற்ற கீரைகள் இருக்க மாதிரி இதில் உங்களுக்கு வந்து இரும்பு சத்து இருக்குது, பொட்டாசியம் இருக்குது, கால்சியம் இருக்குது, மெக்னீஷியம் இருக்குது, மேங்கனீஸ் இருக்குது. இந்த மாதிரி நிறைய ஊட்டச்சத்துக்கள் இதில் வந்து நிறைஞ்சு இருக்குது. இதில் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, இந்த சிறுகீரையோட ஸ்பெஷல் குணமே என்ன அப்படின்னு சொன்னால், இது நம்ம அடிக்கடி நம்ம உணவில் எடுத்துக்கிறதுனால சிறுநீர் பை, இது சிறுநீரகம் சம்பந்தமான உறுப்புகள் வந்து நல்லா சிறப்பாக செயல்படுறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. சிறுநீரக கற்கள் ஏற்படுது இல்லையா, அதை நீக்கிறதுக்கும் இது வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. நம்ம இன்றைக்கி இதுதான் வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. இன்றைக்கி கிட்னியில் வந்து நிறைய பேருக்கு வந்து ஸ்டோன்ஸ் ஃபார்ம் ஆகுது, கிட்னி ப்ராப்ளம். நம்ம உணவை வந்து சரியான முறையில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம டாக்டர் வரைக்கும் போக தேவையில்ல. அதாவது நோயை வர்றதுக்கு முன்னாடி நம்ம தடுத்துக்கலாம். ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியூர். இதில் மற்ற கீரை மாதிரியே இதில் ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனால இதை வந்து சுகர் பேஷண்ட்டே எடுத்துக்கலாம். வயிறு செரிமான பிரச்சனை இருக்கிறவங்க இதை அடிக்கடி எடுத்துக்கிட்டு வந்தாங்கன்னா அந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகும். சிறுகீரையோட இன்னொரு முக்கியமான பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதை நீங்கள் அடிக்கடி சாப்பிட்றதுனால நீங்கள் ரொம்ப நாள் இளமையாக இருக்கலாம். ஆமாம். ஏன்னு சொன்னால் இதில் விட்டமின் ஏவும் பீட்டா கேரட்டினும் உங்களுக்கு அதிகமாக இருக்குது. அதனால உங்களுக்கு வந்து தோலில் இருக்கக்கூடிய அந்த செல்ஸை வந்து ரெஜினுவேட் பண்ணிகிட்டே இருக்கும், புதுப்பிச்சுட்டே இருக்கும். உங்களுக்கு வந்து தோல் சுருக்கத்தை வந்து குறைக்கும் உங்களுக்கு. அதனால நீங்கள் ரொம்ப நாள் இளமையாகவே இருக்கலாம். விட்டமின் சி அதிகமாக இருக்கிறனால கொலாஜன் லெவலை வந்து அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணுது. இது வந்து அந்த தோல் சுருக்கத்தை கம்மி பண்ணி நம்ம தோல் வந்து இளமையாகவே இருக்கிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. நிறைய பேர் வந்து காஸ்மெட்டிக்கில் வந்து காசு வந்து ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஆனால் அது வந்து இயற்கையாகவே நமக்கு வந்து இயற்கையாகவே இருக்குது. அதுவும் இல்லாமல் வந்து ரொம்ப கம்மியான செலவில் நம்ம கிடைக்கக்கூடிய ஒரு ஊட்டச்சத்து நிறைஞ்ச உணவு இது. ஸோ நம்ம இன்னையிலேருந்து சிறுகீரையை நம்ம உணவில் அடிக்கடி எடுத்துக்கலாமா? எடுத்துக்கலாம்.